ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சதானே. இன்றைக்கி நம்ம எதை பற்றினா MI மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக செட் ஹேங்காகுது. ஓகேங்களா? இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு மேலே ஸ்கொயர் பண்ணினே போயினா ஆப்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு மேனேஜ் ஒரு ஆப் கொடுத்தீங்கன்னா இதில் நமக்குடைய ஆப் நம்ம என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுமோ அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பேக்கப் எக்ஸ்ட்ரா உட்காந்துருக்கும். வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கு, யூடியூப் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் இருக்கும். அந்த ஆப்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் ஸ்டோரேஜை. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்டுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே MI வெர்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதை ஒரு 4-5 டைம் கிளிக் பண்ணோடனே டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? எனேபிள் ஆனதுக்கப்புறம் பேக் போய்ட்டு மேலே ஸ்கொயரல் பண்ணினே போனீங்கன்னா அதில் அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே ஸ்கொயரல் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே மேலே ஸ்கொயரல் பண்ணால் அதில் எந்த ஆப்ஷனை நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரல் பண்ணி போனதுக்கப்புறம் மேலே வருது பாருங்கள், விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனுமே கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? 3த்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ், அதை வந்து எனேபிள் பண்ணிங்க. இது வந்து 2வது ஸ்டெப்பு. இப்போ 3வது ஸ்டெப் என்னன்னு பார்க்க போகிறீங்கன்னா அதே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே ஸ்கொயர் பண்ணினே போயிங்கன்னா அதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே இப்போ வேறு என்ன செட்டிங்ஸ் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கொயரில் பண்ணினே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதில் நோ பேக்ரவுண்ட் லிமிட்டன்றதை செட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது வந்து 3rd ஆப்ஷனு. ஓகேங்களா? அடுத்தது 4th ஆப்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். திரும்பி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே மேலே ஸ்கொயரில் பண்ணினே போனீங்கன்னா அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஆட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சைன்இன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ சைன்இன் டேட்டான்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த 4 ஸ்டெப்பு பண்ணிங்கன்னா MI மொபைல் ஹேங்காகவே ஹேங்காகுது. இதுதான் இந்த ஸ்டெப்பு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.